ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 47 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ், மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் 2 சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பறவை மேற்கு திசையில் 200 மீட்டர் பறந்து வலதுபுறம் திரும்பி மேலும் 100 மீட்டர் பறக்கிறது. பின்னர் கிழக்கே திரும்பி 300 மீட்டர் பறந்து பின் திரும்பி தெற்கு திசையில் 100 மீட்டர் பறக்கிறது. ஆரம்ப புள்ளியிலிருந்து பறவை எவ்வளவு தூரத்தில் உள்ளது? ஓகேங்களா? ஸோ இது வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாலே நீங்க வந்து அந்த திசையை வரைஞ்சிக்கணும். அது எப்படி வரையலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப் வரையறதுக்காக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்கும், ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல வடக்கும் எழுதுங்க. கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இதை ஸ்டார்டிங் ஆரம்ப புள்ளி ஆர்ஜின் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்ட் பாருங்க. மேற்கு திசையில் 200 மீட்டர் பறந்து, சோ மேற்கு அப்படிங்கிறது இந்த சைடு, சோ இந்த சைடு 200 மீட்டர் பறக்குதான். ஓகேங்களா? சோ அடுத்து வலதுபுறம் திரும்பி இந்த மாதிரி டைரக்ஷன் இந்த கிராஃப் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே கிளாக் வைஸ் வலதுபுறம், ஆன்டி கிளாக் வைஸ் இடதுபுறம். ஓகேங்களா? சோ கிளாக் வைஸ் எவ்வளவு தூரம் போகுதா? 100 மீட்டர். கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா இப்படி வரும். ஓகேவா? சோ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைனா இந்த இடத்துல எழுதிக்கிறோம். சோ 100 மீட்டர் பறக்குது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கிழக்கே திரும்பி 300 மீட்டர். சோ கிழக்கு அப்படிங்கிறது இந்த சைடு. சோ கிழக்கு திரும்பி 300 மீட்டர். ஆல்ரெடி இதுல இருந்து இது 200, இதுல இருந்து இன்னும் ஒரு 100 மீட்டர் பறக்குது. மொத்தமா 300 மீட்டர். ஓகேவா? அடுத்து பின் தெற்கு திசையில். ஓகேங்களா? சோ தெற்கு திசையில 100 மீட்டர் பறக்குது. ஆல்ரெடி இதுவே 100 தான். அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு வரும், உங்களுக்கு 100 தான் வரும். ஓகேவா? சோ 100 மீட்டர் பறக்கிறது. ஆரம்ப புள்ளியிலிருந்து பறவை எவ்வளவு தூரத்தில் உள்ளது? சோ இங்க வந்து நிக்குது. ஆரம்ப புள்ளி இது. இந்த புள்ளியில இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப இது எவ்வளவுன்னு தெரிஞ்சதுன்னா இதை நம்ம ஈஸியா எழுதிடலாம். இப்ப இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 200க்கு ஈக்குவல். இது மொத்தமா 300 அப்படின்னா இந்த 200 300ல இருந்து கழிங்க. ஓகேங்களா? சோ 300 மைனஸ் 200 போட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் 100. இப்ப இது என்னவோ அதே தான் இங்கேயும். அப்ப இது 100 டிஸ்டன்ஸ். அப்ப ஆரம்ப புள்ளியில இருந்து எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படின்னா 100 மீட்டர் தொலைவுல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்க அந்த திசையை கரெக்டா வரைஞ்சு அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, சோ அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அப்பதான் அவங்க டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா போட முடியும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் மார்க் அட் தி ரேட் அபாஸ்ட்ரஃபி, அதுக்கப்புறம் சாரி ஆச்சரியக்குறி பிளஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிள். பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் அட் தி ரேட், அதுக்கப்புறம் ஆச்சரியக்குறி பிளஸ் இருக்கா. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்டுட்டு இதை கடைசியா கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? சோ செகண்ட் டேர்ம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கடைசியா கொண்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கு. அதே மாதிரிதான் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறத கடைசியா கொண்டு போயிட்டாங்க. அப்ப அடுத்து என்ன வரும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது கடைசியா போகும். அப்ப ஆச்சரியக்குறி பிளஸ் கொஸ்டின் மார்க் அட் தி ரேட், இதுதான் ஆன்சர். இதுக்கான இது எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, சரி ஆச்சரியக்குறி கடைசியா போயிடும் இல்லையா, சோ இந்த இதை இங்க எழுதணும். அப்போ இந்த ஆச்சரியக்குறி கடைசியா போகுது அப்படின்னா சோ லாஸ்டா ஆச்சரியக்குறி, அப்ப பிளஸ் முன்னாடி கொஸ்டின் மார்க் அட் தி ரேட் அப்படின்ற மாதிரி வரும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு, ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கடைசியா கொண்டு போயிட்டாங்க. அப்ப செகண்ட் ஃபர்ஸ்டாவும், தேர்ட் செகண்டாவும், ஃபோர்த் தேர்டாவும் வந்துருது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க. அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன? சோ அருணோட வயசு தந்தையோட வயசு. நார்மலா தந்தையோட வயசு எவ்வளவோ அதுல பாதி தான் அருணோட வயசு. இந்த மாதிரி x/2ன்னு எடுக்கலாம். பட் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா பின்னத்துல இருக்கிறதால கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க போடுறதுக்கு. அதுக்காக எப்படி எடுத்துக்கோங்க, தந்தையோட வயசு 2x, இதுல பாதி அருணோட வயசு x எடுங்க. இது ரொம்ப சிம்பிளா
உங்களுக்கு கொஸ்டின் சீக்கிரமா முடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்துடும். இதுனா கொஞ்சம் டைம் இழுக்கும், அவ்வளவுதான். இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சேம் தான், இருந்தாலுமே இப்படி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தந்தையோட வயசு 2x, அதுல பாதி அருணோட வயசு x. இப்ப என்ன சொல்றாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேருக்குமே 12 வயசு கம்மியா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ பிறகு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 12 வயசு கூடி இருக்கும், முன்னாடி அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 12 வயசு கம்மியா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, தந்தையின் வயதானது அருணின் வயதை போல 3 மடங்கு. சோ 12 வருஷத்துக்கு அப்புறம் அருணோட வயசுல 3 மடங்கு தான் தந்தையோட வயசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை வச்சு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, 3 உள்ள பெருக்குங்க, 3x - 36 = 2x - 12. இப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போங்க. ஓகேங்களா? சோ -12 + 36 இது என்ன ஆகும், எக்ஸ் ஆகும், இது 24 வரும். சோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தற்போது தந்தையின் வயது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ தற்போது தந்தையோட வயசு என்ன, 2x. அப்ப 2 × 24 48 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்க கொடுத்துருக்க அந்த வயதுகள், அந்த வயதோட வித்தியாசம், இந்த இது அதாவது பாதி இல்லைன்னா இவ்வளோ அதிகம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதை எக்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க இடத்துல கொண்டு போய் அந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆங்கிள் என்பது CPING என எழுதப்பட்டால் பிளேன் எவ்வாறு எழுதப்படும்? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க, ஆங்கிள், அதுக்கப்புறம் CPING. ஸோ பாருங்க, ஏல இருந்து சி எப்படி வரும், ஸோ ஏக்கு அடுத்து 2வது லெட்டர் சி, எண்ணுக்கு அடுத்து 2வது லெட்டர் பி, ஜிக்கு அடுத்து 2வது லெட்டர் ஐ, எல்லுக்கு அடுத்து 2வது லெட்டர் என், ஈக்கு அடுத்து 2வது லெட்டர் ஜி. அப்போ அடுத்தடுத்து 2வது லெட்டரா எழுதியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன வரும், பிளேன் அப்படிங்கிறது. அப்ப பிக்கு அடுத்து 2வது லெட்டர் என்ன, PQR. அதுக்கப்புறம் எல்லுக்கு அடுத்து 2வது லெட்டர் N, ஏக்கு அடுத்து 2வது லெட்டர் C, Nக்கு அடுத்து 2வது லெட்டர் P, ஈக்கு அடுத்து 2வது லெட்டர் G. அப்போ RNCPG அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ல அவங்க எந்த ரிலேஷன் வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்களை எண்ணினால் 70. வாத்துகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஆக்சுவலா குதிரையோட எண்ணிக்கை வாத்தோட எண்ணிக்கை. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாத்துகளின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கு. எக்ஸ் வாத்து இருந்ததுன்னா குதிரையோட எண்ணிக்கை 2x. ஓகேவா? இப்ப குதிரை வாத்து இதோட மொத்த பாதங்களை எண்றாங்க. ஸோ வாத்து எத்தனை கால்கள் இருக்கும், 2 கால்கள் இருக்கும், குதிரைக்கு 4 கால்கள் இருக்கும் இல்லையா? சோ இந்த இடத்துல எக்ஸ் வாத்துன்னு போட்டிருக்கேன். ஒரு வாத்துக்கு 2 கால் அப்படின்னா எக்ஸ் வாத்துக்கு இன்டூ 2ன்னு போடணும். அப்ப 2x கால் மொத்தமா இருக்கும். அதே மாதிரி குதிரைக்கு ஒரு குதிரைக்கு 4 கால் அப்படின்னா மொத்தமா 2x இருக்கு. அப்ப 2x × 4 8x கால் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல மொத்த பாதங்களை எண்ணினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 8xையும் 2xையும் கூட்டினீங்கன்னா 70ன்னு கிடைக்குதா? சோ இது என்னது, 10x = 70. அப்ப எக்ஸோட வேல்யூ 7. சோ வாத்தோட எண்ணிக்கை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்ப 7 வாத்து இருக்கு. சோ கேள்வியும் வாத்துகளின் எண்ணிக்கை. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒருவேளை அவங்க குதிரையோடது கேட்டாங்க அப்படின்னா 2 × 7 14ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சோ வாத்துக்கு குதிரைக்கு எத்தனை கால் நமக்கு தெரியாதா? சோ அதை கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.